உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஓகேங்களா? நான் அழுதுட்ருக்கேன். நான் அழுதுட்ருக்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. நான் உள்ளேயே அழுதுக்கிறேன், ஏசு முன்னாடி அழுதுக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏசு பாதத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கேன், ஏசுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ அழுகுறேன்னு. வெளியில் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே நான் அழுதுட்ருக்கேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது முடியலன்னா நமக்கு அழுக வந்துடுது இல்லை? தேவன் சொல்கிறாங்க, அது என்ன மாதிரி கண்ணீராக இருந்தாலும் உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். அது எவ்வளோ நாள் நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, அந்த எல்லா கண்ணீரும் நாட்கணக்காக நீங்கள் அழுத கண்ணீர் கூட ஆண்டவர் இன்னைக்கு துடைக்க வராரு. ஓகேங்களா? நான் இதை இழந்துட்டேன், இது என்னால் செய்ய முடியல அப்படின்னு அழுகுறீங்களா? இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி அழுகுறீங்களா? ஐயோ இந்த வாழ்க்கை கொடுமைப்படுத்துதுங்க, அதனால தாங்க அழுகுறேன் அப்படின்னு அழுகுறீங்களா? இது எந்த மாதிரி அழுகையாக இருந்தால் கூட தேவன் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்காக வராரு. இந்த வேலை கொடுமைப்படுத்துதுங்க, இந்த வியாபாரம் என்னை கொடுமைப்படுத்துது, இந்த நபர் இந்த மனிதர் என்னை கொடுமைப்படுத்துறாருங்க, இந்த வியாதி என்னை டார்ச்சர் பண்ணுது, கொடுமைப்படுத்துது, அதனால தான் நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்றீங்களே. தேவன் சொல்கிறாங்க, நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன், அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே என்னை கொடுமைப்படுத்துதுங்க, இந்த மோசமான சாப்பாடு, இந்த பத்திய சாப்பாடு, இந்த அளவு சாப்பாடு என்னை கொடுமைப்படுத்துது அப்படின்றீங்களா? தேவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஓகேங்களா? மற்றவங்க பேசுகிற பேச்சு என்னை கொடுமைப்படுத்துது, அழ வைக்குது, இந்த டேப்லெட், இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஹாஸ்பிட்டல் என்னை அழ வைக்குது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? அது எந்த விதமான கண்ணீராக இருந்தாலும் தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு வரேன்றாரு. ஐயோ தெரியாமல் இந்த படிப்பில் சேர்ந்துட்டேங்க, ஐயோ இந்த படிப்பு என்னை கொடுமைப்படுத்துது, இல்லை அது எப்படியா இருந்தாலும் தேவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். அது எந்தவித கண்ணீராக இருந்தாலும் கூட தேவனால் துடைக்க முடியும். ஓகேங்களாங்க? ஆகாருக்கு ரொம்ப பெருமை, என் புருஷன் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு, என் புருஷன் ஆபிரகாம் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவளுக்கு பயங்கரமான தைரியம் ஆகாருக்கு. ஆனால் ஒரு நாள் அதிகாலையிலே எழுந்து ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கை விட்டுட்டாரு. நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம்ல அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவங்க கணவர் திடீர்னு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, என் கூட வாழ முடியாது, நீ கிளம்பிடு, தண்ணி கொடுக்குறாரு, அப்பங்கள்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாரு, தண்ணி ஒரு துருத்தியில் பேக் பண்ணி கொடுக்குறாரு, அவளுடைய தோல் மேலே ஏற்றி வைக்கிறாரு. உன் பையன் இஸ்மவேலையும் என்னால் பார்த்துக்க முடியாது, நீயும் போனோம், ஆகார் நீயும் போனோம், நம்ம பையன் இஸ்மவேலையும் நீ தான் பார்த்துக்கிற, இனிமேலேருந்து நீ தான் படிக்க வைக்கிற, நீ தான் சாப்பாடு போடுற, நீ தான் நல்லதோ கெட்டதோ அவனுக்கு நீ தான் எல்லாம், இனிமே நான் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்மவேலையும் ஆகார்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறான். எப்படி இருந்திருக்கோம்ல கொடுமை. ஐயோ என் புருஷனை கொடுமைப்படுத்துறாரு, இப்படி திடீர்னு எல்லாத்தையும் திடுதுப்புன்னு என் தலையில் வைக்கிறாரு, எப்படி இருந்திருக்கும்? கண்ணீராக அவளுக்கு அப்பவுமே அழ ஆரம்பிச்சுட்டா, கஷ்டமாக இருந்திருக்கும். எங்கே போய் அவள் பேசபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள், ஃபுல்லாக அலைந்து திரிந்தாள். கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை முன்னாடி அழ முடியுமா? இஸ்மவேல் முன்னாடி அழ முடியுமா? இஸ்மவேல் முன்னாடி அப்போ தான் அவங்க அப்பா கைவிட்டார். அப்பாவை ஏன் இப்படி அப்பா நம்மளை கைவிட்டுறாரு? அப்போ தான் அவன் பேசிகிட்டு இருந்தான். அவன் முன்னாடி நம்ம அழுதுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பையனை வனாந்திரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி, நல்லா தூரம் தள்ளி சத்தமிட்டு அழுதாள் ஆகார். பையன் முன்னாடி அழுதுறக்கூடாது, கண்ணீர் விட்டுறக்கூடாது, அவன் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் அப்படி நீங்கள் வாழ்கிறீங்க? ஐயோ இவங்க முன்னாடி அழுதுறக்கூடாதுங்க, என் வேதனை தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தான் ஆகார் அழுதா. உடனே தேவன் இஸ்மவேல் தனியாக உட்காந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான், ஆகாரை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆகாருக்கு காதே கேட்கல, அங்கே அழுதுட்டு இருக்கா உட்காந்து. தேவன் இஸ்மவேல் கூப்பிட்றத கேட்டுட்டாரு. கேட்டுட்டு தேவதூதனை அனுப்பி அந்த ஆகாரை அனுப்பி விடு, பையனை கூப்பிட்டுட்டு போக சொல்லு, தண்ணி இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு தேவதூதனை அனுப்பிட்டாரு. நீங்கள் எதெல்லாம் உங்களை கொடுமைப்படுத்துதோ, திடீர்னு என்னை இப்படி கொடுமைப்படுத்துதுங்க, இந்த வாழ்க்கை என்னை கொடுமைப்படுத்துது,
எதிர்த்து கொடுமைப்படுத்து சொல்கிறீங்களே, அதுக்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு? கண்ணீரை துடைக்கிறார். தீர்வு, ஒரு முடிவு, ஒரு முடிச்சு வைக்கிறார். ஓகேங்களாங்க? உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆகாருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சார். ஆகார் வில் வித்தையில் வல்லவனானா. இந்த வில் வித்தைங்களை கற்றுக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட விட்டுருக்கா போல. வில் வித்தையில் நல்லா தேறி வல்லவனானா, கல்யாணமும் அவள் பண்ணி வச்சா. பாருங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். அவள் புருஷன் கைவிட்டார். வனாந்திரத்தில் அழுதுட்டு இருக்கும்போது தேவன் கண்ணீரை துடைத்தார். நீங்களும் தனிமையில் அழுகுறீங்களே, தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவே வராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.